இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2 முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 9/10/2025 செய்தி வெளியீடு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 11/10/2025 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அக்டோபர் 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 11/10/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டைதாரர்கள் பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசியின் பதிவு செய்தல், கைபேசியின் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகள் விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் குடும்ப அட்டை சம்மந்தமாக வெளியான முக்கிய அறிவிப்பு. முகாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் இல்லாமல் பிற மாவட்டங்களில் நடைபெறும். அது சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் திருத்தம் செய்ததாக இருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2வது அறிவிப்புன்னு பார்க்கலாம். ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் மற்றும் இருமுறைக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம், உறுப்பினர் சேர்த்தல் உட்பட 4 சேவைகளுக்கு இனி ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என உணவு வழங்கல் துறை அறிவித்துள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் மானிய விலை உணவுப் பொருட்கள், பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க ரேஷன் கார்டு அவசியம். ரேஷன் கார்டை பெற தனி சமையலறையுடன் வசிப்பவர் ஆதார் எண்ணுடன் ஆதரவு வழங்குத்துறையின் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த இணையதளத்தின் வாயிலாக ரேஷன் கார்டில் உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்பத் தலைவர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தேவைக்கேற்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். அதை அதிகாரிகள் பரிசீலனை செய்து ஒப்புதல் வழங்குவர். இந்நிலையில் உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்பத் தலைவர் மாற்றம், உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்கும் சேவையை உணவுத்துறை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி மேற்கண்ட ஒவ்வொரு சேவைக்கும் ஜனவரி முதல் ஜூன் வரை 1 முறையும், ஜூலை முதல் டிசம்பர் வரை 1 முறை மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆவணங்களை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இது குறித்து உணவு வழங்கல் துறை இயக்குனர் சிவராசு மாவட்ட வழங்கல் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், ரேஷன் கார்டில் மாற்றங்கள் மேற்கொள்ளும் உறுப்பினர் சேர்த்தல், முகவரி மாற்றம், குடும்பத் தலைவர் மாற்றம், உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சேவையை முறைப்படுத்த ஆண்டுக்கு 2 முறை விண்ணப்பிக்க அனுமதி, ஆவணம் பதிவிறக்க அனுமதி அளிக்கும் வகையில் மென்பொருள் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் 2வது அறிவிப்பு. ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் மற்ற திருத்தம் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே செய்யணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ரேஷன் டவுட் பண்ணுங்கள்.